என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேயர்களுக்காக திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். அவரோட வணக்கம். வணக்கம். சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம் இன்றைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையில நம்ம பேசிட்டு இருக்கோம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தொடங்கி வைத்திருக்காரு. தொடங்கி வைத்துட்டு விஜய் அவர்களுமே ஒரு பேருரை ஆற்றிருக்காரு, கிட்டத்தட்ட 8 நிமிடங்களுக்கு. குறிப்பா அவர் பேசுனதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தொடக்கத்துல அந்த போலீஸ் பேண்ட் வாசிக்கும் போது பொதுவாகவே என்ன நடைமுறை இருக்குமோ அதை மாற்றி விஜய் அவர்களுடைய சினிமா பாடலே பேண்டா பாடினது தான் விஜய் அவர்கள் ரசித்து பார்த்தார். அதையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ நடைமுறையே மாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வந்திருக்கு. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? கோமாளி அரண்மனைக்குள் நுழைந்தால் கோமாளி மன்னனாக முடியாது, மாறாக அரண்மனை சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் என்கிற ஒரு பாரம்பரியமான பழமொழி ஒன்றுதான் நினைவுக்கு வருகிறது. விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார், முதலமைச்சராகிவிட்டார். இப்போதாவது அவர் தன்னை முதலமைச்சராக உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னமும் நட்சத்திர கலை விழாவில் பங்கேற்கிற ஒரு சராசரி நடிகன் போலவே வெளிப்படுகிறார் விஜய் என்பது வருத்தத்துக்குரிய செய்தி. அதிலும் போலீஸ் பேண்ட்ன்றது இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. நீங்க சுதந்திர தின, குடியரசு தின விழாக்களினுடைய அணிவகுப்பு, அரசு விருது வழங்குகிற விழா, முதலமைச்சர்கள், குடியரசுத் தலைவர்கள், பிரதமர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த விழா, இவற்றுக்கெல்லாம் அந்த பேண்ட் இசைக்கப்படுகிற போது அது ஏதோ ஒரு உடலுக்குள் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அது ஒரு நாட்டுப்பற்றை உருவாக்க செய்யும். ஒரு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த பேண்டுக்கு உண்டு. சாகச நிகழ்ச்சிகள் வருகிற போது நாம் எவ்வளவு பெரிய பாரம்பரியமிக்க காவல்துறையை வைத்திருக்கிறோம், எவ்வளவு பெரிய கட்டமைப்பை வைத்திருக்கிறோம் என்கிற அந்த பெருமை நமக்குள் எழும். நான் நிறைய நேரங்கள்ல அந்த விருது வழங்குகிற விழாக்களுக்கு போய் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அந்த மாதிரியான நேரங்கள்ல இந்த மாதிரி போலீஸ் பேண்ட் இசைத்து வருகிற காட்சி உண்மையிலேயே உள்ளுக்குள் ஒரு ஆனந்தத்தை உருவாக்கும். பாடுறா நம்ம போலீஸ் அப்படின்னு ஒரு கெத்து இருக்கும் இல்லையா. நீங்க அந்த உலக பிரசித்தி பெற்ற காவல்துறை என்று நீங்கள் போற்றப்படுகிற காவல்துறையில 2வது இடம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு போலீஸ் தான். முதல் இடம் ஸ்காட்லாந்து யார்டு. ஸ்காட்லாந்து யார்டினுடைய அடுத்த பரிணாமம் எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை தான். அப்படி தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு பெரிய பெருமையும் புகழும் இருக்கு. அப்படிப்பட்ட தமிழ்நாடு காவல்துறையினுடைய அந்த பேண்டை ஒரு சர்க்கஸ் கூடாரத்து கோமாளிகளை போல மாற்றி வாசிக்க வைத்தது என்பது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய செய்தி. இதை ஒரு முதலமைச்சர் நிச்சயமாக தடுத்து நிறுத்த வேண்டும். இன்னமும் அந்த நடிகர் மனநிலையிலேயே இருப்பது என்பது அவருடைய பதவிக்கு அது அழகல்ல. நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சத்திய பிரமாணம் ஏற்றுக்கொண்டு, ரகசிய காப்பு பிரமாணம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு முதலமைச்சர் என்கிற நாடாளுகிற இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இன்னமும் உங்களிடத்தில் அந்த நடிகர் என்கிற மனப்பான்மை, அந்த கலை விழாக்கள், நட்சத்திர அந்தஸ்து இவையெல்லாம் உங்களை விட்டு போகல அப்படின்னு சொன்னா நீங்கள் மக்களுக்கான தலைவராக எப்படி வெளிப்பட முடியுங்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு இல்லையா. நீங்க மக்களுக்கான தலைவர் தான். இப்போ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எனக்கும் நீங்க தான் முதலமைச்சர், உங்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர். அப்ப அந்த இடத்திலிருந்து அவர் பணியாற்றுவதற்கான பக்குவத்தை பெற வேண்டாமான்னு கேட்டா நாளுக்கு நாள் அந்த பக்குவம் குறைந்து கொண்டே போகுது. இருக்கிற பக்குவம் கூடும்னு பார்த்தா இருக்கிற பக்குவம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஆனா ஒரே ஒரு விஷயம் எனக்கு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு பேச வேண்டிய செய்தியை கொஞ்சம் நிதானமாக பேசிட்டார் விஜய்ன்னு நான் பாக்குறேன். வழக்கம் போல வசனத்தையே பேசாமல் கொஞ்சம் நிதானமாக பேசி இருக்கிறார். அதில் ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கிறது. இந்த காவல்துறையினுடைய பேண்டை பயன்படுத்துறது, சினிமா பாடல்கள் இசைக்க செய்வது, நட்சத்திர கலை விழாக்களை போல அரசு விழாக்களை நடத்துவது, இதெல்லாம் அவருடைய அந்த உயர்ந்த பொறுப்புக்கு ஒரு மரியாதையை தரவில்லை. மாறாக இது அரசுக்கு அவப்பெயரை தேடி தருகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். குறிப்பா இந்த விழா தொடங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த விழா சம்பந்தமாக ஒரு ஏஐ வீடியோ வெளியானது. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிழைகள் இருப்பதாகவும், ஆலந்தூர் மெட்ரோக்கு பதிலாக பாதி தமிழ் பாதி ஆங்கிலம், அது மட்டும் இல்லாம அரசு இலச்சினையே பாத்தீங்கன்னா அதுல மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் எழுதிருக்கு. இந்த கவர்மெண்ட் நான் வந்த உடனே முதல் அரசு விழா, இந்த அரசு விழாலேயே இந்த தொடக்கமே இப்படி அமையும் போது அது விமர்சனமா இருக்கு இல்லையா? உங்களோட ஒப்பீனியன் சார்? அதாவது அரசு அள்ளி தெளித்த அலங்கோலமாகவே இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நீங்க ஒரு விழாவை நடத்துவதற்கு சில புரோட்டோகால்ஸ் இருக்கு. அந்த புரோட்டோகாலை நீங்க பின்பற்ற வேண்டிய கட்டாயம் ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு இருக்கு அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது. அந்த புரோட்டோகால் எங்க மீறப்படுது, எந்த இடத்துல அது மாற்றி அமைக்கப்படுது அப்படிங்கிறது தான் நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். நீங்க
ஒரு அரசு நடத்துகிற விழாவில் எழுத்து பிழை இருந்தால் அந்த அரசே பிழையாக இருக்கிறது என்று பொருள். அதிலும் வேற மொழியாக இருந்தால் பரவாயில்ல. இப்ப டெல்லியில போய் ஒரு விழா நடக்குதுங்க, ஹிந்தியில மிஸ்டேக்ஸ் வந்துருச்சுங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ளப்படாது. ஏன்னா இந்தி என்பது தேசிய மொழி அல்ல. ஆனால் இந்த மாநிலத்தினுடைய மொழி, இந்த மண்ணினுடைய மொழி, இந்த மக்களினுடைய மொழி, அந்த மொழியிலேயே பிழை வருது அப்படின்னு சொன்னா, அதுவும் அரசு நிகழ்ச்சியிலேயே பிழை வருது அப்படின்னு சொன்னா அதை எப்படி இந்த மக்கள் ஏற்பாங்க? அதை எப்படி உங்களை போன்றவர்களால், என்னை போன்றவர்களால் எளிதாக கடந்து விட முடியும்? அதுக்குன்னு ஒரு நேர்த்தி வேண்டாமா? நீங்க தொகுப்பாளர்கள் கூட அழகு தமிழில் பேசுகிற தொகுப்பாளர்களை அரசு விழாக்களில் கடந்த காலங்களில் அரசு பயன்படுத்தி இருக்கு. பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். நல்ல செய்தி வாசிப்பாளர், நல்ல விழா தொகுப்பாளர், இப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு வந்து நேர்த்தியாக தமிழ் மொழியில் பேசி நேர்த்தியாக வர்ணனை செய்து அந்த விழாக்களுக்கு இன்னும் மேலும் அழகூட்டுவாங்க. ஏன்? எதற்காக? அரசு விழா தானே. சும்மா ஒரு அறிவிப்பை அரசு IAS அதிகாரியில இருக்கக்கூடிய ஒருத்தரே பண்ணிட்டு போயிடலாமே, இல்ல செய்தி தொடர்பு துறையில இருக்கிற ஒரு அதிகாரியை பண்ணிட்டு போயிடலாமே, இல்ல யாராவது கீழ்நிலையில இருக்கிற அதிகாரிகளை வச்சு செய்துட்டு போயிடலாமே. ஏன் அதெல்லாம் செய்யலன்னா, ஒரு நேர்த்தி வேண்டும் அரசு விழாவுக்கு. அந்த விழா மேடை அமைய பெறுகிற போது, அந்த மேடை பார்க்கிற போதே அது வந்து ஒரு மரியாதைக்குரிய மேடை என்கிற அந்த அந்தஸ்தை அது வந்து பெறணும். அது ரொம்ப முக்கியம். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்றாங்க இல்லையா? அது என்ன ஆடையில பாதி? உங்களுடைய உடை உங்களை பார்க்கிற போது மரியாதைக்குரிய உடையாக இருக்க வேண்டாமா? அது மாதிரிதான் அந்த அரசு விழாவினுடைய மேடை அமைய பெறுவது, அந்த அரசு விழா எப்படி கடக்கிறது என்கிற அந்த திசை வழி போக்கு. இது ஒரு அள்ளி தெளித்த அலங்கோலம் போல இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த அரசு ஒரு முதிர்ச்சியற்ற அரசாக இருக்கிறது என்பதை அதை பார்க்கிற போதே நமக்கு வந்து தெளிவுபட்டு. ஏன் தமிழ் மொழியில தவறு? நீங்க ஜென்சி கிட்ஸினுடைய மொழியில பேசுறது வந்து தப்பு இல்லை. ஆனா அரசு விழாவே ஜென்சி கிட்ஸுக்கு புரியுற மாதிரி நடக்கணும் அப்படின்னா, ஜென்சி கிட்ஸினுடைய மொழியா இந்த மண்ணினுடைய மொழி? இந்த மண்ணுக்கண்டு ஒரு மொழி வளம் இருக்குல்ல, அந்த மொழி வளத்துக்கு அவர்களை பழக்குவது இந்த அரசினுடைய நோக்கமா, அல்லது அந்த மொழியை கொன்று புதைத்து விட்டு இந்த மாதிரியான ஸ்லாங்கை கொண்டு வந்து திணிப்பது அரசினுடைய நோக்கமா? அப்ப இதெல்லாம் யார் பார்க்கிறா? தமிழ் வளர்ச்சித்துறை என்ன செய்யுது? செய்தி ஒளிபரப்புத்துறை என்ன செய்யுது? இந்த விழாவுக்கான அழைப்புதலை காவல்துறையினுடைய தலைவர் அனுப்பியிருக்கிறார். காவல்துறை இந்த விழாவை நடத்தியதாக பொருள் கொள்வோம்னு வச்சுக்கோங்களேன். காவல்துறை இதுக்கு முன்னாடி விழாவை நடத்தின முன் அனுபவமே கிடையாதா? ஏன் இப்படி அலங்கோலமாக இந்த விழாவை நடத்துது? அதிகாரிகள் புதுசு இல்லை, அரசு புதுசு, அமைச்சர்கள் புதுசு, அதிகாரிகள் பழசு தானே. அப்புறம் ஏன் அதிகாரிகள் ஏன் தவறு செய்யறாங்க? அப்ப எங்கிருந்து அதிகாரிகள் தவறு செய்கிற அந்த இடத்துக்கு வராங்க? அப்ப யார் சொல்லி கொடுக்கறது? அதிகாரிகள் நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு இன்சிஸ்ட் பண்றது யாரு? ஏன் அதை இன்சிஸ்ட் பண்றாங்க? அவங்களுக்கே தெரியலன்றப்ப அதை ஏன் சொல்றாங்க? அப்படிங்கிற 1000 கேள்விகள் இதற்கு பின்னால் எழுகிறது. மொத்தத்தில் இந்த அரசு நான் குறிப்பிட்டதை போல அள்ளி தெளித்த அலங்கோலமாகத்தான் இருக்கிறதே தவிர ஒரு சீரான நேர்கோட்டில் இந்த அரசு இயங்குவது போல தெரியவில்லை. அது இந்த விழாவிலேயே வெளிப்பட்டு இருக்கிறது. குறிப்பா இன்றைக்கு காலையிலேயே எழுந்த சர்ச்சை என்னன்னா, இந்த சிங்கப்பெண் பதினெட்டுப்படையில சேரும் காவலர்களுக்கு அந்த சீருடை வந்து அந்த காவலர்கள்ட்ட இருந்து 2300 ரூபா வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும் காலையில செய்தித்தாள்லாம் வெளில வந்தது நம்ம பார்த்திருக்கோம். உண்மைதானா சார்? வருகிற தகவல்கள் எல்லாம் அப்படித்தான் வந்து கொண்டிருக்கின்றன. அது ரொம்ப தவறான முன்னுதாரணம். நீங்க ஒரு அதிரடி படையை அமைக்கிறீங்க, அந்த அதிரடி படையை அரசு சிறப்பு திட்டமாக அறிவிக்குது. நீங்க வந்து சாதாரணமான விஷயம் இல்ல அது. சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படிங்கிறத அவர் வந்து தேர்தல் வாக்குறுதியில நான் பெண்களுடைய பாதுகாப்புக்காக, இந்த பெண்களை பாதுகாப்பதற்காக, கண்ணை இமை காப்பதை போல பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சிருக்கிறாரு. அப்போ ஒரு அரசினுடைய சிறப்பு திட்டம் என்கிற போது அந்த சிறப்பு திட்டத்தில் பணியாற்ற போகிறவர்களுக்கான எல்லா விதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஒரு அரசு தானே சார் உருவாக்கி கொடுக்கணும். அரசு அதை செய்யாமல் வருகிற பணியாளர்கள் அதை செய்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய பணத்தில் அதை செய்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அப்ப அரசினுடைய திட்டமா அல்லது வாலண்டியர் இன்வால்மெண்டா? இது தன்னார்வலர்கள் பணியாற்றக்கூடிய ஒரு திட்டமா? இல்ல அரசினுடைய திட்டம் தானே. இந்த நீங்க விழா காலங்கள்ல பாத்தீங்கன்னா தியாகராயர் நகர் போன்ற பகுதிகள்ல, அண்ணா நகர் போன்ற பகுதிகள்ல காவலர்கள் சீருடை அணிந்து கொண்டு நிற்பாங்கன்னா அவங்களுக்கு காவலர்கள் கிடையாது, அவர்கள் தன்னார்வலர்கள், வாலண்டியர்ஸ். அவங்க என்னன்னா காவல்துறைக்கு வேலைக்கு போறதுக்காக முயற்சி எடுத்திருப்பாங்க, காவல்துறையில வேலை கிடைச்சிருக்காது, ஆனா வாலண்டியர்ஸை ஒர்க் பண்றதுக்கு வில்லிங் இருக்கும். அவங்களுக்கு ஒரு ப்ரௌன் யூனிஃபார்ம், அது அவங்க செலவு, காலில் போட்டிருக்க ஷூ அவங்க செலவு, அவங்க இருந்து போக்குவரத்தை சரி பண்ணுவாங்க, கூட்ட நெரிசலை சரி பண்ணுவாங்க. இது வந்து வாலண்டியர் சர்வீஸ். அப்படிப்பட்ட சர்வீஸா இருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப இது அரசினுடைய சிறப்பு திட்டம் இல்லையா? அரசு இதை வந்து உரிமை கோருது இல்ல. அவர் சொல்றாருல்ல, ட்ரோன் மூலமாக நான் வந்து இந்தியாவிலேயே முதன்முறையாக வந்து மானிட்டர் பண்ண போறோம்,
இன்ஸ்டாகிராம் பார்த்து ரீல்ஸ் பார்த்துட்டு செயல்படுகிற அரசு இல்ல. இதெல்லாம் ஒரு நகைச்சுவையாக இருந்தது. இந்த அரசே ரீல்ஸால் ஆன அரசாகத்தான் இருக்கு. அமைச்சர்களே ரீல்ஸால் இயங்குகிற அமைச்சர்களாகத்தான் வெளிப்படுறாங்க. அதெல்லாம் நம்ம தனியா பேசுவோம். ஆக இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில அவர்களிடம் அந்த சீருடைக்கான பணத்தை வாங்கியது என்பது முழுக்க முழுக்க ஒரு தவறான முன்னுதாரணம். அரசினுடைய முதல் ஸ்கீம் இது. இதுக்கு முன்னாடி அரசு எந்த ஸ்கீமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அரசு அறிவித்த ஸ்கீம் இருக்கு இல்லையா, எந்த ஸ்கீமும் இம்ப்ளிமெண்ட் ஆகல. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கீமே பங்கேற்பாளர்களுடைய அந்த படையில் அணிவகுக்கக்கூடிய காவலர்களுடைய பணத்தில் உடை தைத்து கொடுப்பது என்பது ஒரு சரியான அணுகுமுறையா அப்படின்னு கேட்டா, இந்த அரசு சீராக இயங்கவில்லை. நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், அரசுக்கென்று ஒரு பொது இயங்கியல் இருக்கு. அந்த இயங்கியலுக்குள் அரசு இயங்கணும். அந்த இயங்கியலுக்குள் அரசு இயங்கல அப்படின்னா அரசு நிர்வாகம் தரிகட்டு போச்சுன்னு அர்த்தம், சீர்கட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சீர்கட்டு போனதற்கு முன்னுதாரணமாகத்தான் அவர்களிடமே பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சீருடை வழங்கிய இந்த விஜய் அரசினுடைய நடவடிக்கை இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். சென்னையில தொடர்ச்சியா பல பகுதிகளில் மின்வெட்டு அப்படிங்கிறது, அது இரவு நேரத்துல மின்வெட்டு அப்படிங்கிறது பலரையுமே கொந்தளிக்க வச்சிருக்கு. மக்கள்லாம் வீதியில இறங்கி போராடுறாங்க, சண்டை போடுறாங்க. அதெல்லாம் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். சூழல அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் டெய்லி பேசும்போது ஒரு காரணத்தை சொல்றாரு. இன்றைக்கு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கேரியர் பிடிக்கிட்டு போயிடுறாங்க, ஸோ அதுதான் காரணம் அப்படின்றாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் சந்துக்குள்ள இருக்கிற ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபியூஸ் கேரியரை பிடிக்கிட்டு போற மாதிரி ஒரு வீடியோ வருது. ஸோ என்ன நடக்குது சார் மின்துறையில? சென்னையில ஏறக்குறைய எல்லா இடங்களையும் ஓரளவுக்கு நான் சுற்றி வந்திருக்கிறேன். நீங்கள் சென்னையில ஒரு பத்திரிகையாளர் எல்லா இடங்களையும் சுற்றி வந்திருப்பீங்க. அந்த சந்துல ஃபியூஸ் கேரியர் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இடம் சென்னையில எங்க இருக்குன்னு நீங்க எங்காவது பார்த்ததுண்டா? சென்னையினுடைய சாலைகள்ல எங்கேயாவது நீங்க அதை பார்த்திருக்கீங்களா? அது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிதாக கட்டுமானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கட்டிடத்துக்கு பக்கத்துல இருக்கும். பார்த்திருக்கீங்களா அந்த போர்டை? எலக்ட்ரிக் போர்டு இருக்கு இல்லையா, மெயின் போர்டு. டெம்பரவரி எலக்ட்ரிசிட்டி, பர்மனன்ட் எலக்ட்ரிசிட்டின்னு 2 இருக்கு சார். நீங்க வீடு கட்டுகிற போது டெம்பரவரி எலக்ட்ரிசிட்டி தான், பர்மனன்ட் எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு கிடையாது. அந்த கரண்ட்டை யூஸ் பண்ணி, அந்த பவர் சப்ளை யூஸ் பண்ணி நீங்க வீடு கட்டுவீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா டெம்பரவரி போர்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அங்கதான் ஃபியூஸ் கேரியர்ல நீங்க கரெக்ட முடியும். வேற சென்னையில அண்ணா நகர்ல, அடையாறுல, அமிஞ்சிக்கரையில, நுங்கம்பாக்கத்துல, கோடம்பாக்கத்துல, ஐனாவரத்துல, புருஷேவாக்கத்துல, ஆவடியில, அம்பத்தூர்ல எங்காவது ஒரு இடத்துல வீதியில இந்த மாதிரி ஃபியூஸ் கேரியர் வச்ச பாக்ஸை நீங்க பாத்திருக்கீங்களா? டிரான்ஸ்பார்மர் பார்த்திருப்பீங்க, மின் கம்பங்களை பார்த்திருப்பீங்க. இதை எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கவே முடியாது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசு ஒரு நியாயம் கற்பிப்பதற்காக ஒரு போலியான உருவகத்தை உருவாக்குது அப்படின்றதுதான் நான் பகிரங்கமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதுல என்னன்னா, நீங்க ஏன் தேர்தலுக்கு முன்பு இந்த பிரச்சனை இல்லைன்றத கொஞ்சமாவது ஆய்வு பண்ணீங்களா? ஒரு சின்ன ஆய்வு தான். நான் என்ன சொல்றேன், நிர்வாக சிக்கல்கள் இருக்கு, இல்லேன்னு இல்லை. உங்களுக்கான அவகாசத்தை நீங்க எடுத்துக்கொண்டு பணியாற்றணும். ஏன்னா புதிய அரசு, வந்திருக்கிற அமைச்சர்கள் புதியவர்கள், அதிகாரிகள் என்ன சொல்றாங்கிறத நீங்க உள்வாங்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று தேவைப்படுது. குறைந்தபட்ச ஒரு புரிந்துணர்வு உங்களுக்கு வேணும். ஏன்னா அந்த துறை சார்ந்து என்ன செய்ய முடியும், மின் பகிர்மான கழகம் எப்படி இயங்குது, மின்சார வாரியம் எப்படி இயங்குது, மின்சாரத்தை எப்படி பகிர்ந்து கொடுக்குறோம், நுகர்வோருக்கு எப்படி போய் சேருது, இது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ நீங்க கற்றுக்கொள்வதற்கு ஒரு குறைந்தபட்ச அவகாசம் தேவை. அது கண்டிப்பா புரியுது. ஆனா ஒரு ஆய்வு குறைந்தபட்சம் அந்த துறை ரீதியாக செய்ய வேண்டுமா இல்லையா? எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் சரியா தானே சார் இருக்கு, ரிசல்ட்டுக்கு முதல் நாள் வரைக்கும் சரியா தானே சார் இருக்கு. அது எப்படி சார் ரிசல்ட்டுக்கு மறுநாள்ல இருந்து, விஜய் அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட மறுநாள்ல இருந்து இப்படி ஒரு சிக்கல் வரும்? அப்ப என்ன அந்த இடத்துல நடக்குது? சரி, ஓகே, அமைச்சர் சொல்ற மாதிரி ஃபியூஸ் கேரியர்ல திருடிட்டு போறாங்கன்னே வச்சுக்கோம். ஒரு அரசு சென்னையினுடைய பிரதான பகுதிக்குள்ள ஃபியூஸ் கேரியர் திருடுகிற திருடனை கூட கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு. அவ்வளவு பெரிய கையாளாகாத அரசாகவா இந்த அரசு இருக்கு? அப்போ வெறும் குறைகள் வருகிற போது அந்த குறைகளுக்கு விளக்கம் சொல்வதற்கு முற்படுகிற அரசு அந்த குறைகளை களைவதற்கு முற்படல அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய பிரதானமான செய்தி. இந்த ஃபியூஸ் கேரியர் திருட்டு என்பதெல்லாம் சோடிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆவணங்கள், அவ்வளவுதானே தவிர இதில் உண்மை இருப்பதாக துளியளவும் கருதிவிட முடியாது. சென்னையில் அப்படி எந்த பகுதியிலும் திருடுவதற்கான வாய்ப்புகளோ அல்லது அப்படிப்பட்ட மின்சார இணைப்புகளோ எங்கும் இருப்பதாக என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கவில்லை. அமைச்சர் ஒன்று சொல்றாரு, இன்னொரு பக்கம் தாவேகா எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா இதுக்கு திமுகவினர் தான் காரணம்னு சொல்றாங்க. அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசும்போது இதுக்கு மேயர் காரணம், சென்னை மேயரும் மண்டல குழு தலைவர்களும் காரணம் அப்படின்றாங்க. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க சார். நிர்வாக ரீதியா ஏற்பட்ட பிரச்சனை யாருமே சரி செய்யறதுக்கு ஒரு வழிவகை செய்யற மாதிரி தெரியலையே சார். இல்ல, இந்த மின்சார வாரியத்தினுடைய ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பேரிடர் காலங்கள்ல அரசினுடைய நிர்வாகம் சீராக இயங்குகிற அந்த சூழலுக்கு வருகிற வரை
ஒரு டெம்பரவரி செக்ஷன்ல கொண்டு வந்து இயக்குவாங்க. இப்ப வருவாய்த்துறை அதிகாரிகள், ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், அதே போல தாசில்தாரா இருக்கட்டும், உங்களுக்கு விஏஓக்களா இருக்கட்டும், இவங்க வந்து அந்தந்த பகுதிகளில் ஒரு ஆய்வை மேற்கொண்டு வருவாய்த்துறை ஒரு கட்டுப்பாட்டை எடுக்கும். கட்டுப்பாட்டை எடுத்து டெம்பரவரியா அதை வந்து இயக்குவாங்க. சீராக ஒரு நிர்வாகம் இயங்கிட்டு இருக்கிற போது திடீரென ஒரு தொய்வு வந்துடும் பேரிடர் காலங்கள். இப்ப இது ஒரு பேரிடராகவே நீங்க கணக்குல கொள்ளுங்க. எல்லா இடங்களிலும் மின்வெட்டு. அப்ப இதுக்கு ஒரு சிறப்பு கவனத்தை வேறு ஒரு துறையின் மூலமாக செலுத்துவது தானே வந்து சரியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மீட்டிங்கை நீங்க வந்து கூப்பிட்டு அந்த துறையில என்ன பிரச்சனை இருக்கு அதிகாரிகள்கிட்ட கேட்கலாம். மேபி அதிகாரிகளுக்கு நிர்வாக சிக்கல் வேறு மாதிரியாக இருக்கலாம், நடைமுறை சிக்கல் வேறு மாதிரியாக இருக்கலாம். அதை எதிர்கொள்ள முடியாம அதிகாரிகள் சிரமப்படலாம். அதிகாரிகளோடு நீங்கள் உரையாடாமல் இருக்கலாம். உங்களுக்கும் அதிகாரிக்குமான கேப் அதிகமா இருக்கலாம், இடைவெளி அதிகமாக இருக்கலாம், இப்படி எது வேணுமோ இருக்கலாம்ல. இதை தானே கண்டறியணும். மாநகராட்சி இதுல என்ன பண்ணும்? மாநகராட்சியினுடைய ரோல் இதுல என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க. மின்சார வாரிய ஊழியர்கள் மாநகராட்சிக்கு எந்த இடத்தில் கட்டுப்படுகிறார்கள், இல்ல மாநகராட்சி எந்த இடத்துல தவறு பண்ணி ஆதாரப்பூர்வமா சொல்லுங்க. சும்மா போற போக்குல பிரியாராஜன் அப்படி சொன்னாங்க, மண்டல குழு தலைவரா இருக்கிற நேதாஜி இப்படி சொன்னாரு, அவர் அப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு, இதெல்லாம் வந்து போகிற போக்கில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான். ஆதாரபூர்வமாக ஒரு குற்றச்சாட்டை நீங்க சொல்லுங்க. இந்த இடத்துல இது நடந்திருக்குங்க, மின்சார வாரியத்தை பணியாற்ற விடாம இந்த இடத்துல தடுத்து நிறுத்திருக்காங்க, அதுல வந்து நிர்வாக கோளாறு தான். சரி, மண்டல தலைவர்கள் பணியாற்றல, மாநகராட்சி நிர்வாகம் சரியா இயங்கல, இதை ஓவர் கம் பண்ணி தானே ஒரு அரசு இயங்கணும். திமுக என்பது எதிர்கட்சி சார், உங்களுக்கு கெட்ட பேர் வரணும்னு கூட நினைக்கலாம். அப்படி ஒரு சூழல் இல்லை. அங்க ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொள்ளும், உங்களுக்கு கெட்ட பெயர் உருவாக்க வேண்டும் என்று திமுக கருதினால் அதை ஓவர் கம் பண்ணி அரசை லீட் பண்றது தானே உங்களுடைய திறமை. அதுக்கு தானே நீங்க அந்த நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிறீங்க. அழுது கொண்டே இருப்பதா? திமுக எங்களை செயல்பட விடாம தடுக்குது, எங்களுக்கு அவ பெயரை உண்டாக்குது, திமுக தப்பு பண்ணுது, எத்தனை நாளைக்கு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? எவ்வளவு நாள் சார் சொல்ல முடியும்? ஒரு டயர்ட்னஸ் வராதா மக்களுக்கு? இப்பவே அந்த டயர்ட்னஸ் வந்துருச்சு. தொடர்ச்சியாக இவர்கள் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு இவர்களுடைய கையாலாகாத தனத்தை மறைப்பதற்காக வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்று மக்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். ஏன்னா மக்கள் வீதிக்கு வந்திருக்காங்க. நீங்க அவ்வளவு எளிதாக வீதிக்கு வருவது என்பது நடக்காது. இதற்கு முன்பு அப்படி வீதிக்கு வந்தாங்களா? மழை வெள்ள பாதிப்புகளில் கூட மக்கள் வீதிக்கு வரல இல்லையா? மின்கம்பங்கள் அருந்து விழுந்த போது கூட மக்கள் வீதிக்கு வரல. இதை விட மோசமான பின்னடைவுகளை சென்னை மாநகரம் சந்திச்சிருக்கு. இது ஒண்ணும் மோசமான பின்னடைவுலாம் இல்லை, இது சரி செய்யக்கூடிய நிர்வாக சிக்கல் தான். இதுக்கு இப்ப மக்கள் வீதிக்கு வந்துட்டாங்கன்னா அப்ப மக்கள் இந்த அரசினுடைய செயல்பாட்டின் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்பதைத்தான் அவர்கள் வீதிக்கு வந்திருக்கிற காட்சிகள் சாட்சி பகிர்கின்றன. குறிப்பா தொழில்துறையில தொடர்ச்சியா நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஆந்திராவுக்கு போகுது அப்படிங்கிற விமர்சனம். விஜய் அவர்கள் சிஎம்மா பொறுப்பேற்ற உடனே இந்த அரசில் வெளிப்படைத்தன்மை இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பாத்தீங்கன்னா கொரியா போயிருக்காங்க. சென்ற ஆட்சியில பார்த்துருக்கோம், எந்தெந்த அமைச்சர்கள் வெளிநாடு போகும்போது முன்னாடியே வந்து தெரியும் இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் நோட் வரும், டிஐபிஆர்ல வந்து செய்தி வெளியிடுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டோ மூலமா தான் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கு தொழில்துறை அமைச்சர் வந்து கொரியால இருக்காங்க, அங்க போய் டெலிகேட்ஸை பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதற்கு முன்பு முதலமைச்சரை பெருநிறுவனங்களினுடைய நிர்வாக இயக்குனர்கள், நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய மேலாளர்கள் வந்து சந்திச்சாங்க. அந்த சந்திப்பையே அரசு முறையாக வெளியிடல. நீங்க சொன்னது மாதிரி சமூக வலைதளங்கள்ல படங்கள் வந்துச்சு. ஹுண்டாயினுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், சென்குபையினுடைய டைரக்டர் வந்து பார்த்தாரு அப்படின்றதுதான். அப்ப ஆக்கப்பூர்வமாக என்ன சந்திப்பு, அந்த சந்திப்பின் மூலமாக விளைந்த நன்மை என்ன, அந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது, இது ஒரு செய்தி குறிப்பு வரணும் தானே. அதுவே வரல. அது ஒரு திரைமறைவில் நடந்த பேரங்கள் போலவே தெரிஞ்சிச்சு. நான் பேரம் நடந்ததாக சொல்லல, அனாவசியமான குற்றச்சாட்டுகள் வைக்கல. ஆனா அந்த துணி வந்து அப்படித்தானே தென்படுது. இந்த ஒரு கிராமப்புறத்துல ஒரு சொல்லாடல் ஒண்ணு சொல்லுவாங்க, யோகியனுக்கு இருட்டுல என்ன வேலை அப்படிம்பாங்க. நீங்க தவறுகள் செய்யல, திரைமறைவு பேரங்கள் நடக்கல அப்படின்னு சொன்னா ஏன் இதை அரசு வெளியிடாம மறுக்குது, ஒளிச்சு வைக்குது? ஏன்? நீங்க ரொம்ப நல்லா கேட்டீங்க. கடந்த காலத்தில் தொழில்துறை அமைச்சர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொண்டா போறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் சந்திப்பாங்க. இந்த விஷயத்துக்காக போறோம். அண்ணன் தங்கம் தென்னரசு இருக்கிற போதும் சரி, அண்ணன் டிஆர்பி ராஜா இருக்கிற போதும் சரி, ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க, நாங்க இந்த நோக்கத்துக்காக போறோம், இந்த நிறுவனங்களை எல்லாம் சந்திக்க போறோம், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்த நிறுவனங்களோடு போடப்படுகிறது, அதன் மூலமாக புதிய தொழில்கள் உருவாக போகுது, அதன் மூலமாக இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்க போகுது, இதெல்லாம் சொல்லிட்டு போவாங்க. அங்க போய் என்ன செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும்
அரசு சார்பில் செய்தி குறிப்பாக வெளியிடப்படும். வந்ததற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சென்னை விமான நிலையத்தினுடைய வாயிலில் நின்று சந்திப்பாங்க. இந்தந்த நிறுவனங்கள் இவ்வளவு முதலீடுகளை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த நாட்டு மக்களுக்கு செய்தியாக சொல்லிட்டு போவாங்க. இப்ப கீர்த்தனா போனது அரசு சார்பில் செய்தியா வரல சார், படம் தான் சார் வந்துச்சு. அவங்களுடைய சமூக வலைதளத்துல, இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல, எக்ஸ் தளத்துல பதிவு வந்தது. அதை பார்த்துதான் அவங்க கொரியாவுக்கு போயிருக்காங்க. ஏதோ ஹுண்டாய் நிறுவனத்தினுடைய அந்த தொழிற்சாலையில போய் ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறாங்க, அங்க போய் ஏதோ பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்பதான் நமக்கு தெரியுது. இப்ப ஏன் ஒரு அரசினுடைய முதல் வெளிநாட்டு பயணம், இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இதுக்கு முன்பு எந்த அமைச்சரும் போகல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் தொழில்துறை அமைச்சர் போறாங்க. இந்த அரசினுடைய முதல் வெளிநாட்டு பயணம் அது நாட்டு மக்களுக்கு எவ்வளவு வெளிப்படைத்தன்மையோடு இருந்திருக்கணும். ஏன் இந்த நாட்டு மக்களிடத்துல சொல்லிவிட்டு இதற்காக போறோம்னு போறதுல என்ன சிக்கல் இருக்கு? அவர் என்ன தனிப்பட்ட பயணம் போயிருக்காரா? அரசு முறை பயணம் தானே. அதை சொல்வதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் கேட்கிறேன். அப்போ இந்த அரசு எல்லாவற்றையும் திரைமறைவில் தான் செய்யுது. ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசு இயங்கவில்லை என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் சுட்டி காட்டுகின்றன என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.